வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் தலைகீழானது. சில சமயங்கள்ல நாம ரொம்ப இயல்பா நம்புற விஷயங்களுக்கு நேர்மாறா அழிவியல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான விஷயத்த பத்தி தான் நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இன்சுலேஷன்னாலே சூட்ட உள்ள வச்சுக்கிறதுக்கு தானே நம்ம நினைப்போம். ஆனா அதே இன்சுலேஷனை சேர்க்கும்போது சூடு இன்னும் வேகமா வெளியே போகும்னு சொன்னா நம்ப முடியுதா? இந்த ஒரு விசித்திரமான கேள்விக்குள்ளதான் இன்னைக்கான நம்ம ஆய்வு அடங்கியிருக்கு. இது ஏதோ ஒரு பரீட்சை கேள்வி மட்டும் இல்லங்க. இது நிஜ உலகத்துல நடக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான புதிர். ஒரு கரண்ட் போற கம்பி, அதுக்கு மேல ஒரு இன்சுலேஷன், அதனால வெப்பம் எப்படி மாறுது, இதுல தான் அசல் விஷயமே இருக்கு. சரி வாங்க, இந்த கணக்குல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு முதல்ல பிரிச்சு மேய்ஞ்சிடலாம். அப்போதான் இதுல இருக்கிற சிக்கலான விஷயங்களை நாம சுலபமா புரிஞ்சுக்க முடியும். சரி, இதுல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு கே, இன்னொன்னு ஹெச். சிம்பிளா சொல்லணும்னா கேங்கிறது இன்சுலேஷன் சூட்டை எந்த அளவுக்கு உள்ளேயே பூட்டி வைக்குதுன்னு சொல்றது. ஹெச்ங்கிறது அந்த இன்சுலேஷனோட வெளியே இருந்து சூடு எவ்ளோ ஈஸியா தப்பிச்சு காத்துக்கு போகுதுன்னு சொல்றது. சொல்லப்போனா இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய போட்டியா நடக்க போகுது. அப்போ இந்த புதிரை அவிழ்க்கிறதுக்கு என்னதான் வழி? இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த ரகசியம் என்ன? நாம நினைக்கிறத விட ரொம்ப எளிமையான ஒரு ஐடியாவா இருக்குமோ? இதோ வந்துருச்சு பாருங்க நம்ம ஹீரோ. மாறுநிலை ஆரம், அதாவது கிரிட்டிக்கல் ரேடியஸ். இது என்னன்னா, இது ஒரு மேஜிக் பாயிண்ட் மாதிரி. இந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்க இன்சுலேஷன் போட போட அட ஆச்சரியமா இருக்கு, வெப்ப இழப்பு அதிகமாகிட்டே போகும். நம்ப முடியலல்ல? இவ்ளோ பெரிய விஷயத்த கண்டுபிடிக்க அவ்ளோ பெரிய ஃபார்முலாலாம் தேவையில்லை. ரொம்ப சிம்பிள். பாருங்க, ஆர் கிரிட்டிக்கல் சமம் கே வகுத்தல் ஹெச். அவ்வளவுதான். இவ்ளோ பெரிய இயற்பியல் தத்துவம் இத்தோண்டு ஃபார்முலால அடங்கிருச்சு. சரி வாங்க, இப்போ நம்மகிட்ட இருக்கிற நம்பரை வச்சு இதை சால்வ் பண்ணி பார்ப்போம். ஃபார்முலா என்ன? R critical is equal to K by H. K ஓட மதிப்பு 0.5, H ஓட மதிப்பு 25. அப்போ 0.5 25ஆல வகுத்தா நமக்கு கிடைக்கிறது 0.02 மீட்டர், அதாவது 20 மில்லிமீட்டர். இதுதான் அந்த கிரிட்டிக்கல் ரேடியஸ். நம்ம கம்பியோட ஆரம் ஏற்கனவே 10 மில்லிமீட்டர். அப்போ இந்த 20 மில்லிமீட்டர் ரேடியஸை அடையறதுக்கு நமக்கு இன்னும் எவ்வளோ தடிமனுக்கு இன்சுலேஷன் தேவைப்படும்? விடை ஏதோ 10 மில்லிமீட்டர். ஆமாங்க, 10 தடிமனுக்கு இன்சுலேஷன் கோடும்போதுதான் வெப்ப இழப்பு உச்சத்தை தொடும். இது நம்ம கேள்வியில ஆப்ஷன் பி கூட கரெக்டா பொருந்துது. இருங்க, என்னது? இன்சுலேஷன் போட்டா சூடு வெளியே போகாம தடுக்கணும், ஆனா இங்க அதுவே சூடு வெளியே போறத அதிகப்படுத்துதுன்னு சொல்றீங்களா? இது எப்படி சாத்தியம்? உங்க மனசுல ஓடுற இந்த கேள்வி ரொம்ப நியாயமானது. வாங்க அதுக்கான பதில பாப்போம். பதில் ரொம்ப சிம்பிள். இங்க ரெண்டு எதிரெதிர் சக்திகளுக்கு நடுவுல ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. ஒன்னு சூட்ட தடுக்க பாக்குது, இன்னொன்னு சூட்ட வெளியேத்த பாக்குது. இப்போ பாருங்க, நீங்க இன்சுலேஷன் போட போட என்ன நடக்குது? ஒன்னு, வெப்பம் வெளியே வரதுக்கு ஒரு தடையை உருவாக்குறீங்க. பாதை நீளமாறதுனால வெப்பம் வெளியே வரது கஷ்டமாகுது. இது வெப்பக் கடத்தல தடுக்குது. ஆனா அதே சமயம் நீங்க இன்சுலேஷனை சேர்க்க சேர்க்க அந்த வயரோட மொத்த சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது வெளிப்புற பரப்பு அதிகமாகுது இல்லையா? பரப்பு அதிகமா ஆக ஆக அந்த பெரிய இடத்துல இருந்து இன்னும் அதிகமான சூடு காத்துல கலக்க ஆரம்பிக்கும். இது வெப்பச்சலனத்தை அதிகப்படுத்துது. அப்போ விஷயம் இதுதான். அந்த 20 மில்லிமீட்டர் கிரிட்டிக்கல் ரேடியஸ் வர வரைக்கும் சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகறதோட விளைவு தான் ஜெயிக்கும். அதனால வெப்ப இழப்பு கூடிக்கிட்டே போகும். அந்த பாயிண்ட்டை தாண்டினதுக்கு அப்புறமா தான் இன்சுலேஷனோட உண்மையான வேலை, அதாவது வெப்பத்தை தடுக்கிற சக்தி ஜெயிக்க ஆரம்பிக்கும். சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில எங்கு பயன்படுது? இது வெறும் ஒரு தியரி தானா? நிச்சயமா இல்ல. உதாரணத்துக்கு, சில எலக்ட்ரிக்கல் வயர்களை ரொம்ப சூடாகாம பாத்துக்கணும்னு அப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வேணும்னே இந்த கிரிட்டிக்கல் ரேடியஸ் வரைக்கும் அதுக்கு இன்சுலேஷன் கொடுப்பாங்க. எதுக்குன்னா அப்போதான் அதிலிருந்து வெப்பம் வேகமா வெளியேறி அந்த வயர் பாதுகாப்பான வெப்பநிலையில இருக்கும். பாத்தீங்களா? இது ஒரு சூப்பரான இன்ஜினியரிங் டெக்னிக். இந்த விஷயம் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுக்குது. சில நேரங்கள்ல ஒரு விஷயத்த அதிகமா செய்யறது நாம எதிர்பார்க்கிற முடிவுக்கு நேர்மாறான விளைவை கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி வேற எங்கெல்லாம் ஒரு விஷயத்த கூட்ட கூட்ட அதோட பலன் குறையறது நீங்க பார்த்திருக்கீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.